ஹாய் ஹலோ அனியோட கிட்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி உங்க ஃபைன். ஸோ இன்னைக்கு டேக் கெஃபஃபான டு லவ் மியோட எபிசோடு 42 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அங்கே இன்னும் லவ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சங்குக்கியவங்களாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. தென் வந்து தியாங் வந்து கிஸ் கேட்டிருப்பான். ஸோ மின் வந்து தியாங் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பா. அந்த டைம் வந்து ஜிமினுமே பார்த்துருப்பான். ஸோ ஜிமினுமே தெரிய வந்தது ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. தென் லாஸ்ட்டாக வந்து தியாங் வந்து யூஎஸ் போகிறா அப்படிங்கிற மாதிரி மீனுக்குமே தெரிய வந்திருக்கும். தியாங்குமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கு நைட்டு வந்து மீன் வந்து தியாங் வீட்டுக்கு ஏறி குச்சி வந்து ஸோ தியாங்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டு ஸோ தியாங்க்கு வந்து யாந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு அப்போ தான் தெரிய வந்திருக்கும். ஸோ அவன் புள்ள வந்து கோச்சிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஸோ மீன் வந்து போயிட்டு தியாங்க சமாதானம் பண்ணுவா. தென் அவன் லாஸ்ட்டாக கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட என் பண்ணியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம ஐக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒன் மோர் திங், சேனலை பார்க்குறீங்க, வியூஸ் அதிகமாக போகுது, பட் ஸ்டில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் கிட்டேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் கமெண்ட்மே பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளோட சேனல் வந்து நிறைய பேருக்கு சஜஷன்லையும் போகும். தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டேன்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுற பொறுத்து தான் என்னோடய எஃப்எஃப் எப்படி இருக்குது, அது ஓகே இட்ஸ் ஃபைன், நெகட்டிவாக பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நெகட்டிவாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன், பாசிட்டிவாக இருந்தால் நான் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். தென் அவ்வளோதான்டா. ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணதாங்க மறக்காமல் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் அவ்வளோதான். வாங்க இப்போ எபிசோட் 42க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா தியாங்க தான் காட்டுறோம். ஸோ நேற்று நைட்டு மீன் அப்படியே வந்து தியாங்க கிஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு அவளும் போயிருப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தியாங் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ சங்குடாமா தியாங்க பார்த்து, தியாங் என்னம்மா இப்போ தானடா வந்த நீ, அதுக்குள்ளே ஏன்டா போகிற? எனக்கு என்னம்மா போகணுன்னு ஆசையா சொல்லுங்க, வேறு ஆப்ஷன் இல்லைம்மா. அப்பா போய் அங்கே ஒன்றும் பண்ண முடியல பட்சத்தில் நான் தானம்மா போய் ஆகும். இப்போ நான் தானம்மா சிஓவாக இருக்கேன், நான் தானம்மா பார்த்துக்கணும். போயிட்டு எப்பப்பா வருவ? வந்துடுவல்லப்பா. வந்துடுவேம்மா, நான் எங்கேம்மா போக போகிறேன் உங்களை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி தியாங் சொல்லிட்டு இருக்கான். சப்போஸ் அவங்க அப்படியே தூங்கிட்டு அப்படியே ஏஞ்சி வருவான். அப்போ சங்கோட அப்பா, நானும் தான் ஒன்று பெற்று வச்சுருக்கேன், கம்பெனி பக்கம் எட்டு பார்க்குதா? இல்லை, கற்றுக்கடா உன் அண்ணனை பார்த்து கொஞ்சமாவது கற்றுக்க ஜாங்கோக்கு. அப்போ அப்படியே ஜாங்க வந்து உட்காந்துட்டு பனானா மேக்கிங்கம்மா. அப்போ அப்படியே வந்து ஜாங்கோட அப்பா, 7 வயசாவது உனக்கு இன்னும் பனானா மில்க் கேட்குதாடா? அப்படி ஜாங்கோட அம்மா, ஏங்க சும்மா சும்மா பையனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நீ குடி வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்படியே ஜாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து சங்கோட அப்பா சங்க பார்த்து, டே சங்குக்கு என்னப்பா அது ஒழுங்கா நல்லா என்னப்பா டீசெண்டாக கேட்டா இந்த நேரம் பிச்சைக்கார மாதிரியே கேட்குற, சொல்லுங்க என்ன? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கம்பெனிக்கு வா. கம்பெனிக்கா? எதுக்கு? ஏன்டா அவனுக்கு வர ஐடியா இல்லையா? அண்ணன் கற்றுக்குறான்ல, கற்றுக்கிறான் அவன் தானே, அவன் கம்பெனி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான். நீ எப்போ கற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி நான் எப்படா என் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்குறது? அவள் அப்படியே நீங்கள் ஊர் இப்போ கூட சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு உங்கள் பேரன் பேத்தி நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறான். சவி சங்கோட அம்மா தங்க மண்டையில் அடிச்சுட்டு, லூசு சாப்பிடு, இவன் ஒருத்தன் ஒழுங்க அப்பா கூப்பிட்டார்ல போ. சரிம்மா போகிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அங்கே வந்து ஏர்போர்ட்டில் விடுறதுக்காக அவங்க ஃபேமிலியாக மொத்தமாக அப்படி போகுது. ஸோ இது வந்து யோனா ஜிமின் மீனுமே வந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே தியாங்க வந்து ஏர்போர்ட்டில் இறக்கிட்டு ஸோ கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு ஸோ தேங்கலாம் பாபாய் சொல்லிட்டு அப்படியே வந்து தேங்க போகிறான். மின்னுக்கா கஷ்டமாக இருக்குது. ஸோ மின்ன கண்ணெலாம் கலங்குது லைட்டாக. அது கொஞ்சம் தேங்க போயிட்டு தூரத்தில் அப்படியே பார்த்து மீனை பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு அப்படியே போகிறான் சிரிச்சுக்கிட்டு. ஸோ அப்போ மீனோட மைண்டு வாய்ஸ், போகும்போது கூட ஷில்மிஷ வேலை பார்த்துட்டு தாண்டா நீ போகிற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வைட்ட கண்ணை அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன் நம்ம நாளெலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுஜஸ்டாவை அப்படியே வந்து நம்மளோட ரொட்டீனை பார்க்கறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். தென் அங்கே வழி அனுப்பி வச்சுட்டு ஸோ எல்லாருமே அவங்க ரிட்டன் அவங்க வீட்டுக்கு வந்து ஸோ அவங்க டெய்லி ரொட்டீன்ஸை வந்து பார்க்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ எப்படியே ஒரு 1 வீக் வந்து பாஸ் ஆகுது. அப்போ வந்து தியாங் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறா, மெசேஜ் பண்ணி பார்க்குறா. ஸ்டில் எந்த அப்டேட்டுமே இல்லை தியாங்கிட்டேருந்து. லைக் இந்த 1 வீக்குமே தியாங் மின்னுக்கு வந்து அவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பா, அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ வாய்ஸ் மெசேஜஸ், டெக்ஸ்ட் கால் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பா. பட் ஸ்டில் தியாங் ரீச்சே பண்ணியிருக்க முடியாது. ஸோ போகும் எல்லாம் சிங்கிள் டிக் ஆகும், டபுள் டிக் ஆகும், ஆனால் ப்ளூ டிக் ஆகாது. லைக் இன்ஸ்டாலேயுமே சரி, வாட்ஸ்அப்லேயுமே சரி, நார்மல் கால்லையுமே சரி, எல்லாத்துலேயுமே தியாங் ஆக்டிவ்லே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலாக சொல்லிட்டு போனேன், என்ன சொல்லிட்டு போனான், 2 நாளில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் வரவே இல்லை. ஸோ மின்னுக்கு அதுவே தியாங் மேலே இன்னும் கோவமாக இருக்குது. ஸோ ஒன் ஃபைன் டே ஓகே நம்ம வந்து ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தியாங்க்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா. பட் ஸ்டில் ஃபோனே வந்து ரீச் ஆகலை. ஃபோனை கட் பண்ணி பெட்டில் தூக்கி போட்டுட்டு இவனை லவ் பண்ணதுக்கு அது யாராச்சும் பண்ணிக்கலாம். ஓ இனிமேல் நானா பண்ணுறேன், நீ அவன் சும்மா இருக்க, இனிமேல் நீயா பண்ணுற, அட்டனே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா அவ. அப்போ வந்து என்னோட அப்பா வந்து கூப்பிடுறாரு. மீன் மீன் என்னவா பண்ற மேல? இவரு ஒருத்தவர் வரேன்ப்பா அப்படி மாதிரி சொல்லிட்டு அப்படியே மீன் கீழே இறங்கி வந்துட்டு ஹாலில் அவங்க அம்மா அப்பா சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே போய் உட்காந்துட்டு என்னப்பா இந்தா அப்படி மாதிரி இன்விடேஷன் காட்டுறாங்க. ஸோ பார்த்தா கைண்ட் ஆஃப் வெட்டிங் இன்விடேஷன் மாதிரி இருக்குது. சின்னப்பா யாருக்கு கல்யாணம்? ஆக்சுவலி ஒரு ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன், அவங்களோட பையனுக்கு மேரேஜ். சரி அதுக்கு ஸோ நம்மளும் டாப் பிஸ்னஸில் நம்மளும் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ தட்ஸ் வை நமக்கு இன்விடேஷன் வச்சுருக்காங்க. ஸோ போயிட்டு வாங்க, நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸும் கிடைப்பாங்கப்பா, போயிட்டு வாங்களேன். அதாம்மா ஆக்சுவலி மேரேஜ் வந்து ஃப்ரான்ஸா? அவ்வளோ தூரமாப்பா? இங்கே அப்ராட்க்கு போகிற மாதிரி இருக்குமா? அப்போ அப்ராட்க்கு போகிற மாதிரிமா இருக்கும்ல, நீங்கள் தான் வர. நான்லாம் வரல, எனக்குலாம் செட் ஆகாது. என்னால் இப்போ மறுபடியும் நான் அப்ராட் வரைக்கும் அந்த மேரேஜ்க்கு வந்து பார்த்து அட் சேம் டைம் எங்கள் மேரேஜில் யாரையும் தெரியாதுப்பா. என்னால் வந்து சும்மா நின்றுட்டு இருக்க முடியாது. என்னம்மா அப்போ வீட்டில் தனியாக இருப்பியா? எல்லாம் முடியாதுப்பா, தனியாக இருந்தாலும் நான் இருந்துக்கிறேன். ஏன் இப்போ தனியாக நான் இருந்ததே கிடையாதா? என்னம்மா அதுக்குன்னு வடலப்பா, அப்போ வடலாம் எனக்கு ப்ளீஸ். என்ன நான்லாம் அப்ராட்லாம் எதுவும் ஃப்ரான்ஸு தெரியாத கல்யாணத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்காவது 4 பேரை தேடி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. நான் என்ன அப்படி குத்துக்கள் வச்ச மாதிரி நான் உட்காந்து இருக்கணும் அங்கிட்ட வந்து நானே அப்படி பேசிட்டு இருக்கும்போது இங்கே யோனாவோட அப்பா என்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. கடன் பண்ணிட்டு சொல்றா அப்படிங்கிற மாதிரி வந்து மீனோட அப்பா வந்து பேசுகிறாங்க. ஸோ ஆக்சுவலி லைக் ஒரு 1 இயர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால சார் அவங்க நார்மலாக தான் வாழ போகலாம் அப்படின்னா பேசிப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஸோ அப்படியே யோனோட அப்பா வந்து என்னடா இன்விடேஷன் வந்துச்சான்னு உனக்கும்? எனக்கும் வந்துச்சு, நானும் என் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வின்னோட அப்பா சொல்கிறாரு. அப்போ எங்கே யோனோட அப்பா நானும் தாண்டா பண்ணிகிட்டு இருக்கேன். வருவேனாங்கிறாடா அவளும் சேர்ந்துட்டு. என்னடா சொல்கிற, அவளும் வரலையா? யோனாமாவும் வரலையா? எங்க நான் அங்கே வந்து என்ன பண்ணுவேன் தெரியாத கல்யாணம் நான் புலம்பிட்டு இருக்கா. அங்கே அப்படியே வந்து வினோட அப்பா சேம் டைலாக், என் பொண்ணு இதுதான் புலம்பிட்டு இருக்கா. சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஸோ அவங்க 2 பேரும் முடிவு எடுத்துட்டு ஓகே ஃபைன் இதுங்களை இங்கே விட்டு நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து அகெயின் சோஃபாவில் உட்காடுறாங்க மீனோட அப்பா. என்னப்பா யாரு? யோனோட அப்பா அங்கிளா? என்னாச்சு அங்கிளுக்கு? அவருக்கு இன்விடேஷன் வந்திருக்கான். பாருங்களேன், பேசாம நீங்கள் 2 பேரும் ஃபேமிலியாக பார்க்க, நான் அப்படியே யோனா வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன், இல்லை யோனா நான் இங்கே கூட தான் வச்சுக்கிறேன். நினச்சேன்டி அப்பயே இதே தான் நீ சொல்லுவேன்னு நினச்சேன். நீங்கள் சொல்லுங்கப்பா, ஏன் நீங்களும் யோசிச்சிங்க? வேற வழி நான் அவளை நம்பி தான் விட்டு போக முடியும். நான் ஆக்சுவலி என்னை நம்பி தான் நீ யோனா விட்டு போகிற மாதிரி இருக்கும். அவள் நம்பி தாண்டி நான் ஒன்றை விட்டுட்டு போகணும். ஒன்று தான் நான் அவளை நம்பி விட்டுட்டு போகணும் நான்.
எப்படியும் எப்போ ஃப்ளைட்டு அப்படின்னு கேட்குறா. மேபி நாளைக்கு ஆஃப்டர்நூன் கேட்டாக்கா. நாளைக்கு ஆஃப்டர்நூனா? பேக் பண்ணிட்டீங்களா? இல்லைம்மா, இனிமேல் தான் பண்ணணும். இப்போ தான் வந்துச்சு கொரியர்லேருந்து இன்விடேஷன். ஓ ஐசி. சரி சரி, போங்க போங்க போய் உங்கள் பேக்கிங் ஒர்க்கு பாருங்கள் அப்படிங்க மாதிரி சொல்லி மீன் அப்படியே மேலே போயிட்டு அவள் ஜம்பிங் ஏறுறாமாவை உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே வந்து அன்னைக்கு நைட் அப்படியே வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பறக்க அவங்களோட பேக்கிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க. ஆக்சுவலி இவங்க 4 பேர் பேரண்ட்ஸ்க்குமே வந்து அந்த இன்விடேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். லைக் சங்கோட அம்மா அப்பாவுக்கும் சரி, இவனோட அம்மா அப்பாவுக்கும் சரி, மின் ஃபேமிலிக்குமே சரி, அட் சேம் டைம் சிமின் ஃபேமிலிக்குமே சரி. ஸோ பிகாஸ் இவங்க 4 பேருமே பிஸ்னஸ் மேன்ஸ் தானே. ஸோ தட்ஸ் வாய் வந்து ஸோ அவங்க 4 பேருக்குமே இன்விடேஷன் வந்து அப்படிங்கிறது ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இவங்க ஃபேமிலியாக அவங்க 4 பேர் மட்டும்தான் வந்து போகிறாங்க. ஆக்சுவலி பசங்க எல்லாம் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மட்டும் வந்து மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக அப்ராட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ லைக் வந்து எப்படின்னா இந்த பக்கம் வந்து மின்னோட அப்பாவும் யோனாவோட ஃபேமிலியும் ஒரு காரில் அப்படியே கிளம்பி போயிருப்பாங்க. இது மாதிரி ஜிமினோட ஃபேமிலியும் ஜேகேவோட ஃபேமிலியும் ஒரு காரில் அப்படியே போயிருப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு அங்கே எல்லாம் ஜாயின் ஆகி ஸோ ஒரு ஃப்ளைட்டில் அப்படியே போகிற மாதிரி சினாரியோ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஸோ எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்களா. ஸோ கிளம்பிட்டாங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து சங்குக்கோட ஃபேமிலியும் ஜிமினோட ஃபேமிலியும் கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மீனோட ஃபேமிலி வந்து மின்ன கூட்டிகிட்டு யோனா வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க, யோனாவோட அப்பா மின்ன பார்த்து, நீயும் வந்திருக்கலாம் இல்லைம்மா. அப்பா நான் தான் சொல்கிறேன் இல்லை எனக்கு செட் ஆகாதுன்னு. யோனாவும் வந்திருக்கலாம், ஏன் யோனா வரல? அதே தான் எனக்கும். சரி ஏதோ ஒன்று, 2 பேரை பார்த்து பத்திரமா அறிங்க அப்படிங்கிற மாதிரி யோனோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ மின்னோட அம்மா, பார்த்தேயோண்ணா முன்ன பத்திரமா பார்த்துக்கோ, தொல்லை கொடுத்தானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, நான் அதாவது நக்கு பிடுங்க மாதிரி நான் கேட்டுக்கிறேன். சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படி மாதிரி யோனா சொல்கிறாளா. ஆகவே அப்படி யோனாவோட அம்மா, நீ பாரு மின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை நம்பி தான் யோனா விட்டுட்டு போகிறேன். ஓகேவா? நாங்கள் வர வரைக்கும் என்னோட யோனாக்கு நீ தான் கார்டியனாக இருக்க போகிற. சரியா? அதே மாதிரி நான் உங்கள் அம்மா வர வரைக்கும் என்னோட பொண்ணு உனக்கு கார்டியனாக இருக்க போகிறா. சரியா? மாற்றி 2 வீட்லேயும் மாற்றி இருந்துக்காங்க, தனியாக இருக்காதீங்க 2 பேரும். சரியா? சரிம்மா அதுக்கு மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாம் ஹக் பண்ணி தட்டா பாபாய் சொல்லி எல்லாம் வழி அனுப்பி வச்சிருக்காங்க. வச்ச உடனே ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஸோ எல்லாம் அப்படியே மல்லாக்க படுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு சோஃபாவில் வந்து மின் படுத்து ஃபோன் பார்த்துட்ருக்கா, இன்னொரு சோஃபாவில் இவனா படுத்து ஃபோனை பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அந்த டைம் வந்து சங்குக்கு அப்படியே வந்து யோனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஸோ அப்படியே யோனா வந்து பார்த்துட்டு ஸோ அப்படியே அட்டன் பண்ணி காதில் வைக்கிறா. சொல்லு சங்குக், என் செல்லக்குட்டி என்ன பண்ணிகிட்ருக்காங்க? மாடு மேய்ச்சிட்ருக்கு. என்னடி பின்ன என்ன பண்ணிகிட்ருப்பாங்க? மணி என்ன சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கேன். ஆஹா அது சரி. அப்புறம் வேறு என்ன செய்தி சொல்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. நீ சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன். உங்களுக்கு அப்புறம் என்ன? அப்புறம் இவனா அது என்ன அது எழுதிட்டுருக்கேன். என்ன? லவ் யூடி. லவ் யூ. என்ன ஊங்குற? பக்கத்தில் ஆள் இருக்காங்களா? இல்லையே. அப்புறம் என்ன? அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா பக்கத்தில்? ஆக்சுவலி என் வீட்டில் யாருமே இல்லை ஜாங்கு. என்னது என் வீட்டில் யாருமே இல்லைடா. யாருமே இல்லையா? ஆமாம் யாருமே இல்லை. அம்மா அப்பா எல்லாம் போயிருக்காங்க. அதுக்கு மாதிரி மொட்டையாக சொல்கிற வெளில போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அதாவது சங் ஃபோனுக்கு வந்து அகெயின் ஒரு கால் வந்துக்கிட்டே இருக்குது. சரி எடுத்து பார்த்தா தக்ஷித்தேன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமா யாருமே இல்லையாடி? இல்லைடா. இந்த மாமே வரச்சலாம் ஃபோனை வை அப்படி மாதிரி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
என்னாச்சு உனக்கு, எனிதிங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காளா. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து வீட்டில் யாருமே இல்லை, அவனுக்கு அப்படியே குஷியாக இருக்குது, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸோ பையன் வந்து ரூமுக்கு வந்து குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூம் பக்கம் போகிறான். ஸோ பையன் அப்படியே வந்து ஃபோன் வருது, அகைன் ஃபோன் வருது. ஸோ எடுத்து பதட்டையாங்க இவன் கிடக்கிற ஹாய்ஸில் ஃபோனை அப்படி தூக்கி போட்டு அப்படியே அது டவரை எடுத்துட்டு குடுன்னு போயிட்டு ஸோ அப்படியே வேகமாக குளிச்சுட்டு இருக்கான். ஸோ குளிச்சு வெளில வந்து ட்ரெஸ்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஜங்குக். ஆக்சுவலி என்னன்னா யோனா வீட்டிலேருந்து போயிருப்பாங்க, வெட்டிங்கு போயிருப்பாங்க அப்படின்னு ஜங்குக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ அதனாலவே வந்து தெரியல. ஸோ அதனால பையன் வந்து வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி பத்த பையன் வந்து யோனா வீட்டுக்கு வந்து வரான். ஸோ அப்படியே இந்த சைடு வந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா மீன் யோனா கூப்பிடுறா. யோனா என்னடி பசிக்குதுடி. ஆமாம் ஐஸ் வாட்டர் இருக்கா என்ன? ஃப்ரிட்ஜில் இருக்குடி. சரி. ஸோ அப்படியே வந்து ஏய் யோனா என்னடி எதுவுமே சாப்பிட வச்சிருக்கவே மாட்டியாடி வீட்டில்? கிச்சன் பக்கத்தில் அங்கே ரூம் இருக்கா? ஆமாம். அது பக்கத்தில் ஷெல்ஃப் இருக்கா? மேலே இருக்குது. அதோட ஏதாச்சும் இருக்கும், அது அப்படியே ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணி எதையாவது போட்டு வச்சுருப்பேன் நான். வேலை பண்ணிக்கிட்டு இல்லாமல் அப்படின்ட்டு அவள் போயிட்டு ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்து சாப்பிட கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கரெக்டாக யாரோ காலிங் எல்லாம் அடிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்க்குறா. நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி போ அப்படிங்கிற மாதிரி மின் சொல்லிட்டு அப்படியே அங்கே விளாவிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணான். ஜாங்குக்கு அப்படியே ஒரு கையை வந்து அதாவது ஒரு பக்கத்தில் ஒரு கட்டை இருக்கும் தெரியுமா, ஸோ அங்கே அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஸோ ஆக்சுவலாக வாயில் வந்து ஒரு ரோஸ் ஓகேவா லைக் பைட் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. சொல்லி பார்க்குறா. டேய் என்னடா கோலம் அது? என்ன கோலமா? அப்படியே அந்த வாயை அப்படியே ரோஸ் எடுத்து இந்தாடி அப்படின்னு கொடுக்குறான். ஆமாம் உனக்கு எங்களே இந்த ரோஸ் கிடச்சிது? எங்களேருந்தோ கிடச்சிது. இப்போ என்ன உனக்கு? இந்தா நான் ஒரு ரோஜா பூ கிஃப்டாக கொடுக்குறேன், வச்சுக்கோ. ஜங்குக் அஃப்கோர்ஸ் நானே. என்னடா ஆச்சு உனக்கு? என்ன வித்தியாசமாக தான் பண்ணிகிட்டு இருக்க நீ? வித்தியாசமாக பண்ணலடி ஆக்சுவலி யோனா அப்படியே சொல்லிட்டு அப்படியே வந்து டோர் அவனையும் லைக் ஒரு கலர்ச்சி நீங்கள் தான் பேசிகிட்டு இருப்பா அவள். அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இவ்வளோ வந்துட்டு அம்மாப்பா வீட்டில் இல்லை தானேடி? ஆமாம் இல்லை, அதுக்கு இப்போ என்ன? ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோனோட கையை பிடிச்சி அப்படியே கிட்டக்க இழுத்து அப்படியே யோனோட ஹிப்பை அப்படியே பிடிச்சிட்டு அளவான உடம்புக்காரி அளவில்லா கொழுப்புக்காரி. ஏய் என்ன 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 நான் பாட்டு பாடுறேன்டி, டிஸ்டர்ப் பண்ணாத நீ. ஹே அளவான உடம்புக்காரி அளவில்லா கொழுப்புக்காரி இருக்குது வாடி உனக்கு ராத்திரி கச்சேரி அப்படியே சொல்லிட்டு நமக்கு அப்படியே வந்து யோனாவை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே யோனா பேக்ரவுண்ட்லேயே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படியே முன்ன வந்து என்ன ஏதோ சத்தம் கேட்குதே அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கா. அது ஆக்சுவலி அவங்க பாடுற எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருக்கா. அவள் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க, அவள் வாயில கை வச்சுக்கிட்டே. ஸோ அப்படியே வந்து யோனா பேக்வேர்ட்லேயே வந்துட்டு இருக்க, அவங்க அப்படியே ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு இருக்கான். ஏஞ்சல்லாம் தள்ளி போகிற வா வா பக்கம் வா பக்கம் வர வைக்கமா வைக்கமாடி எப்பண்டாட்டிக்கு வைக்கமா இருக்கா வாடி அப்படின்னு பிடிச்சி அவங்க அப்படியே கை பிடிச்சி இழுக்கிறானா. சங்குக் என்னடா பண்ணுற நீ? சங்குக் கையை விடு. சங்குக் வாடி, ஏன் இப்படி வைக்கப்படுற நீ? என்கிட்ட வைக்கப்படு பிரச்சனை இல்லை, நீ என்கிட்ட தான் வைக்கப்படுற. ஆனால் வந்து நம்ம கிட்டக்கு வரும்போது தள்ளி போவாதடி. புரியுதா? அப்படி கையை பிடிச்சி இழுக்கிறானா.
அங்கே கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது காது கொடுத்து கேளுடா, அப்புறமா அது எது வந்தாலும் பேசிக்கலாம்டா. அதெல்லாம் இல்லை அப்படியே சொல்லிட்டு அப்படியே அப்படியே பேசிட்டே இருக்கும்போது எவனோ என்ன பண்ணா அப்படின்னா கையை அப்படியே வெளில இழுத்துட்டா. ஸோ இழுத்துட்டு அப்படியே பேக்வேர்ட்லேயே நடந்து வந்துக்கிட்டே இருக்கா. அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறவ ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள் தான் இருக்கும் அந்த சைடில். ஸோ அப்படியே அந்த ஹிட்டை அப்படியே வந்து அவன் நிற்கிறா. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ல வர அப்படியே சங்குக்கு வந்து ஸோ அப்படியே ஆக்சுவலி வந்து உள்ள ஒரு டிஷர்ட் ஒரு ஷர்ட் மாதிரி வெளில போட்டிருப்பாங்க சங்குக்கு. ஸோ அந்த ஷர்ட்டை அப்படியே கழட்டிக்கிட்டே வந்து பாடிக்கிட்டே வரான். வடி 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 கியூட் கொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அப்படின்னு அந்த ஷர்ட் இருக்கும் தெரியுமா. அப்படியே தூக்கி போடும்போது கிச்சனில் நிற்காத மீன் தலையில் அப்படியே போய் விழுந்துடும். அது அப்படியே விழுந்துட்டு அதாவது எழுத்துன ஷர்ட் அப்படியே அவள் பார்த்துட்டு அப்படியே சங்குக்க பார்க்குறா. சரி அப்படியே சங்கு அப்படியே யோனா வந்து அந்த அவன் 2 கையும் வச்சு பிளாக் பண்ணிட்டு, ஏன்டி இது மாதிரி சான்ஸ் எப்பயாச்சும் எனக்கு கிடைக்குமா சொல்லு. ஏன் யோனா நான் கிட்டக்க வந்தாலும் என்கிட்ட விலகி போற? மாமனுக்கு வலிக்குதா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா யோனா கிஸ் பண்ணுறதுக்காக அப்படி கிட்டக்க வரான். அப்போ வந்து ஸோ அப்போ கிச்சன்லேருந்து சம்திங் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அப்படியே வந்து சவுண்டு கிச்சன் யார் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிற கிச்சனை திரும்பி பார்த்தா அங்கே அப்படியே நின்று அப்படியே கை தட்டி தட்டி சிரிச்சிட்டு இருக்கா. ஐயோ சத்தியமா அதனால உடனே எனக்கு வயிறு வலிக்குது. அப்படிங்க மாதிரி அவள் வந்து சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காளா. இங்கே அப்படியே வந்து சமூக அப்படியே உணவை பார்த்து வீட்டில் யாருமே இல்லைன்னு என்கிட்ட சொன்னேன். இவன் என்னடி இங்கே பண்ணிட்டு இருக்கா? இன்னும் எங்கடா நீ முழுசாக சொல்ல விட்ட? அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே வந்து என்னமோ பூசு மாதிரி பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. எனக்கு அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, வந்தது பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்னடா பாட்டு பாடுற நீ? என்ன பாட்டு பாடுற நீ? வயிறு வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, முடியல அப்படி மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காளா. இன்னும் சங்குக்கு வந்து பொசிஷனை மாற்றவே இல்லை. இது அப்படி சிரிக்க மாட்டான் நின்றுட்டு இருக்கான். நீ அப்படி சங்குக்கு வந்து நீ அடி இங்கே பண்ணிட்டு இருக்க? அது யோனா வீட்டில் இதை நான் கேட்கணும் சங்குக்கு. 2 பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் ஒரு ஆம்பளை பையனுக்கு என்ன வேலை? நீ இங்கே பண்ணிட்டு இருக்க? நீ ஆள் தனியாக இருக்கா, நான் பார்த்துக்க வந்தேன். ஆமாம் ஆமாம் அவங்க அம்மா என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்களா? அவங்களுக்கு தெரியும்டா, உன்னை நம்பி விட்டுட்டு போனா நீ கிறுக்கு வேலை பண்ணுவேன் அப்படின்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஞாபகமா என்ன அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க என்னை பார்த்துக்க அப்படி சொல்லி. வாட் என்ன இப்போலேருந்து உனக்கு நான் தான் கார்டியன் தெரியும்ல? என்ன யோனா சொல்லு. அவங்க யோனாவை பார்க்குறான். யோனா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி மண்டே ஆடுறா. சரி ஃபஸ்ட்டு அம்மா அப்பா எங்கடி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறான். அப்ராடில் வந்து வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே ஒழுங்காக சொல்ல மாட்டியாடி? நீ எங்கடா நீ சொல்ல விட்ட? நீ இப்போட்டுக்கு வீட்டில் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ தப்பாக நினச்சி ஃபோனை கட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க. சரி ஃபைன் ஃபைன் மீன் என்ன வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ. ஏன் நான் என் வீட்டுக்கு போகணும்? உனக்கா நீ போடா உன் வீட்டுக்கு. மீன் நானே யாரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோண்டி. ஸோ சின்ன பிள்ளைனா பார்க்கக்கூடாது, கிளம்பு. இல்லை எனக்கு புரியல. நான் இப்போ தான் சொல்கிறேன் நான் தான் அவளை கார்டியன் அப்படின்னு. என்னமோ ரொமான்ஸ் பண்ண போகிற இன்னும் அதே பொசிஷன் உனக்கு இன்னும் கிஸ் அடிக்கிற பொசிஷன்லாம் நின்றுட்டு இருக்கியா நீ? அப்படி மாதிரி மீன் என்ன பண்ணா அப்படின்னா அப்படியே நடுவில் வந்துட்டு சவுங்க அப்படியே பிரித்து தள்ளி விட்டுட்டு, இங்கே பார் யோனா கிட்டக்க வரும்னு நினச்சி பார்க்காத, புரியுதுல்ல? நீ வீட்டுக்கு போ, என்னால் முடியாது, நான் என் யோனா கூட தான் இருப்பேன், என்ன பண்ண மாதிரி பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அப்படியே வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஸோ யோனாவோட ஹிப் அப்படியே பிடிச்சிக்கிறான்.
ஸோ யோனா அப்படியே சங்க பார்த்துட்டு இருக்கா. அப்படியே வந்து மின்னு இவன் ஒருத்தன் டே அவ இடுப்பை விட்றான் டே விட்றான் அப்படின்னு பிடிச்சி ஃபோர்ஸாக பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு ஸோ மின் வந்து அப்படியே யோனாவை பிடிச்சிக்கிறா. ஸோ இங்கே சவுங்க அப்படியே வந்துட்டு யோனாவோட ரைட் ஹேண்டை வந்து சவுங்க பிடிச்சிக்கிறான், லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே வந்து மீன் பிடிச்சிக்கிறா. அப்படியே வந்து யோனா என் கூட தான் வருவா அப்படின்னு மின்னு இழுக்கிறா. சவுங்க யோனா ஏன் கூட தான் வருவா அப்படின்னு சொல்லி அவன் இழுக்கிறான். மாற்றி மாற்றி ரெண்டு இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து யோனா கடுப்பாயிட்டு கையை விடுங்க, நான் யார் கூடயும் நான் வரமாட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு சோஃபாவோட கார்னர் இருக்கும் தெரியுமா, அங்கே போயிட்டு அவள் உக்காந்துக்கிறா. சரி வந்து சங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆக்சுவலாக யோனா உட்காந்தவ சென்டரில் உட்காந்துருந்தாங்கன்னா இந்த சைடு ஒரு ஆள் இந்த சைடு ஒரு ஆள்னு உட்காந்துருக்கலாம். பட் யோனா என்ன பண்ணா, போயிட்டு சோஃபாவோட கார்னரில் உட்காந்துருக்காளா. ஸோ வந்து அதே யோனா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு மீன் என்ன பண்ணா அப்படின்னா சவுக்கு தலையிடு குடுன்னு போயிட்டு அப்படியே மீன் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. நான் தான் உட்காருவேன் யோனா பக்கத்தில், நீ வேணா அப்படி நொட்டும் எங்கேயாச்சா வீட்டுக்கு போடா, 2 பொம்பளை பிள்ளைக்கு வீட்டில் ஆம்பளை பையனுக்கு என்ன வேலை இப்போ ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தி விட்டுருவேன் நான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி மீன் சொல்லிட்டு இருக்காள. அப்போ வந்து அப்படி சவுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து மீன் ஒரு ஹூடி மாதிரி போட்டிருப்பான் ஓகேவா. அந்த ஹூடியில் வந்து அந்த கேப் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த கேப் அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். அவள் இழுத்த ஃபோர்ஸ்க்கு அப்படியே மீன் டக்குன்னு அப்படியே வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறா. என்னடா அவனுக்கு பிரச்சனைப்ப, என்னால முடியாது, நான் வந்து மின்னு பக்கத்துல தாண்டி உட்காருவேன், உனக்கு வேணும்னா நீ வேண்டாவது போ, ஏன் ஆளுக்கிட்ட ஏண்டி வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து சவுங்க என்ன பண்ணா அப்படின்னா யோனா பக்கத்துல போயிட்டு உட்காந்துக்கிறான். மின்னுக்கு அப்படியே இங்கே வெறி தலைக்கு இருடுது, வராண்டா அப்படிங்கிற மாதிரி சோஃபாவை சுற்றி வந்து சோஃபாக்கு மேலே ஏறி நின்றுட்டு கொஞ்சம் கேப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அப்படியே உட்காந்துட்டு அவள் காலை வச்சு ஜங்குக்கு முதுகில் அப்படியே எத்தி ஒரு உதைக்கிறா. ஜங்குக்கு போய் முன்னாடி வந்துட்டு ஐயா சனினே சட்டே சும்மா இருக்க மாட்டியாடி நீ, ஏன்டி முதுகில் போய் எப்படி உதச்ச, நான் என்ன சொல்ல, நான் யோனா பக்கத்தில் உட்காருவேன், உனக்கு நீ வேணா போய் உட்காந்துக்கோ சங்கு, நான் தான் யோனா பக்கத்தில் உட்காருவேன் அப்படி சங்கு வந்து முதுக அப்படியே தேய்ச்சிட்டு இது நடக்காதல்லாவே யோனா ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கா, என்ன ஆளை விட்டுருங்க அப்படிங்கிற தான் உட்காந்துருக்கா. அது சவுங்க அப்படியே திரும்பி மின்னு காலை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஸோ மின்னு என்ன பண்ணுறா அப்படின்னா யோனா கையை அப்படியே பிடிச்சிக்கிறா. சங்குக் ஓகே வேணாம் ஓகே அப்போ டீசெண்டாக ஏன்சரி, நான் தான் யோனா பக்கத்தில் பாருவேன். டேய் ஏன்டா அப்படி உயிரை வாங்குற, ஏன் அப்படி உயிரை வாங்குற நீ, சங்குக்கு சங்கு காலை பிடிச்சி இழுக்காத, சங்குக்கு காலை எட்டி உதச்சிட்டு இருக்கா. சங்கு புத மாதிரி தெரியல. ஸோ அந்த வேகத்தை சங்கு அப்படியே பிடிச்சிரு மின்னோட 2 காலையும் பிடிச்சி இழுக்கிறானா, அப்படியே சோஃபா விட்டு கீழே இறங்கி அப்படியே பத்தினு உட்கார்றா. பட்டில் சரி அடி அப்படி பிடிச்சி இழுத்தா சும்மா இல்லாம ஏஞ்சி நின்று மின்னோட 2 காலையும் பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு ஆப்போசிட்ல டிவி இருக்குல்ல, ஸோ டிவி கிட்ட அப்படியே இழுத்துட்டு போய் அப்படியே விட்டுட்டு அப்படியே குட்டுன்னு அப்படியே வந்து யோனா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அப்படியே மின்னு இங்கே வந்து கதறா, ஐயோ அம்மா வலிக்குது, நல்லா இருப்பியாடா, அது அவங்களுக்கு நல்லா இருக்கு, அவங்களுக்கு நீ நல்லா இருப்பியாடி, 2 கப்பலுக்கு பிரிக்க நீ நல்லா இருப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கானா. போய் தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. அப்படியே யோனா பார்க்குறா, என்ன ஜாம பண்ணிட்டு இருக்க நீ அதை, நான் என்ன பண்ண நீ, இல்லை எனக்கு புரியல, நீ ஏன் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை அவளுக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டா நீ, நீ தாண்டி என் கூட உட்காரும் சண்டை போடணும், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுருக்கோண்டி உனக்காக, இல்லை நீ சொல்லு நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி மாதிரி கேட்டே இருக்கும்போது மீன் என்ன பண்ண அப்படின்னா வேகமாக வந்துட்டு ஸோ சங்குக்கும் யோனாக்கும் நடுவில் சின்னதாக ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் அப்படியே போயிட்டா உட்காந்துக்கிறா. லைக் அப்படியே சங்குக்கு மேலே ஒரு கால் யோனா மேலே ஒரு கால் போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்போ தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற அப்படியே உட்காந்துருக்காளா. அது திரும்பி இங்கே பார், உனக்கு முன்னாடி எனக்கு யோனா தான் ஃப்ரெண்டு, அப்போ எனக்கு அவள் தாண்டா கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்கு நான் தாண்டா பாய் ஃப்ரெண்டு, நீ அப்புறமா வந்தேன், நீலாம் பேசவே கூடாதுன்ட்ட,
அது மாதிரி கத்திட்டு இருக்குது. மாற்றி மாற்றி 2 பேரும் கத்திட்டு இருக்காங்களா. ஸோ மின்னு யோனா வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிது. அப்படியே வீழ்ச்சி நின்றுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் 2 பேரும் வாயை மூடுறீங்களா? மீன் என்னை பார்த்து அப்படின்னு சொன்னா நான் தான் பார்த்துக்கணும் போல இருக்கு. நீயும் ஏன் கத்திட்டு இருக்க? என்ன சார் உனக்கு பிரச்சனை? நீ ஏன் சார் கத்திட்டு இருக்கப்ப? 2 பேரும் உட்காந்து என்ன உங்களுக்கு இப்போ எதுக்கு மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்படியே வந்து மின்னு சவுங்க எதுவுமே பேசலை. அப்படியே வந்து சவுங்க அப்படியே கிட்டக்க வந்து மின்னு கிட்டக்க வந்துட்டு அவள் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு தான் அவன் சப்போர்ட் பண்ணுறான். அப்படியே மின்னு மண்டையை உடச்சி கையில் கொடுத்துருவேன். அவன் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். அது சவுங்க கேஞ்சிக்கிட்டு ஏய் உனக்கு நான் வேணுமா மின்னு வேணுமாடி? அப்படி மின்னு ஏன்ஸ்ட்டு அதே விஷயம் நான் கேட்குறேன், உனக்கு நான் வேணுமா இல்லை இந்த வீணா பழசவுக்கு வேணுமா உனக்கு? அங்கே வீணா போன மண்டை உடச்சவே மண்டையில அடிக்கிறான். இவ அப்படியே வந்து மண்டையில யாரை கேட்ட மண்டையில அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சோஃபால ஏறி சவுண்ட் மண்டையில அடிக்கிறா. ஏய் ஒரு ஆம்பளை பையன் மேல கை வச்சலடி. டேய் கையிடா கை, நான் காலை வச்சேன்டா மறந்துட்டியா எக்ஸாம்பிள் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எத்து விட்ற சவுங்கோட முதுகுல சவுங்க 2 ஸ்டெப் இப்படி முன்னாடி போயிட்டு இவங்கதான் யோனா அடிப்பா. சரி யோனா மேலே அப்படியே அவன் விழுந்துடுறான். அது விழுந்த மாதிரி பிடிச்சிக்கிறான் யோனாவை அப்படியே. அப்போ கூட மின்னு இதுலேயும் உனக்கு ஒரு ரொமான்ஸ் மாரி இருக்குதாடா அப்படியே சொல்லிட்டு அவங்க வந்து டிஷர்ட் தானே போட்டிருப்பான். டிஷர்ட் அப்படியே பிடிச்சி அப்படியே பின்னாடி இழுத்துட்டு அது சொல்லிட்டு அப்படியே வந்து அவள் அடிக்க இவன் அடிக்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. இவன் வந்து சங்குக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே மின்னோட முடியை பிடிச்சிக்கிறான். டேய் என் மயிரை விட்றா முடியாதுடி வலிக்குதான் இப்படித்தானே எனக்கே முதுகுலையே உடம்புல அடிக்கும் போது வலிக்கும், எனக்கும் வலிக்கும். சங்கோக் வேணாம், பொம்பளையா இருக்க மாட்டேன் இப்போ மட்டும் நான் பொம்பளையா நீ பிஹேவ் பண்ற. நீ வீசுனா ஆம்பளடி, நீ பொம்பளையா பிறந்ததுக்கு உயிரை வாங்கிட்டு இருக்கடி நீ. அது சொல்லு மின்னுக்கு அப்படியே கடுப்பாயிடுது. ஸோ மின்னுமே இப்போ ஜவுங்கோட முடியை பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி மாற்றி பேர் முடியை அப்படியே இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜவுக் ஏய் என் மயிரை விட்டுடி. ஏய் மயிரே நீ ஏன் மயிரை முதல்ல விட்டு அப்படி நான் இதை விட்டுறேன். நீ தானே முதல்ல பிடிச்ச சமுக் கையெடுத்து சங்குக்கு எடுத்து சமுக் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போ சண்டை போட்டு மாறி அடிச்சுக்கிறாங்க 2ம். அப்படியே சவுக் அடித்த வேகத்தில் சவுக்கு அப்படியே வந்து மின் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு மின் அப்படியே மேலே ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கா. ஏன் இந்த கொலப்புன்னு வச்சிருவோம் போல இருக்குடா நீ. இங்கே அப்படியே சங்குக்கோட கைக்கு நீட்டாக தானே இருக்கும். ஸோ அப்படியே அவனுமே ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கிட்டே மின்னோட அப்படியே கழுத்தை வந்து பிடிச்சிக்கிறான். யோனாங்க அப்படியே தலையை வெடிக்குது. நடுவில் வந்துட்டு யோனா வர ஏய் அவனை விட்றி அப்படியே சமுக்கிட்ட வந்து சமுக்கு அவனை விட்ற அவனை இவ பிரிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காளா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிரிச்சு விட்டுட்டே இருக்கும்போது யோனாவை பார்த்து மின் அப்படியே கண்ணத்தில் பல்லாரும் அற விட்டுடுறா. ஸோ அப்படியே அடித்த வேகத்தில் சங்குக்கோட கையில் லைட்டாக மின்னோட யோனாவோட மண்டையில் அப்படியே அடிச்சிருது. மண்டையில் ஒரு கை கண்ணத்தை ஒரு கை வச்சுட்டு அப்படியே நீங்களை காப்பாற்ற வந்து என்ன போய் அடிச்சுட்டு இருக்கீங்க, 1 நாள் வந்து பிரச்சனையாக வந்துச்சு அப்படின்னு போட்டு யோனாவை பார்த்து மறுபடியும் மின் அடிக்கிறா. ஸோ இவன் அடிச்சோன்னு சங்குக்கு என் டென்ஷன் ஆகிடுது. பட் ஏன்ட்டு ஆள் அடின்னு அவளை படுக்கப்பட்டு இவன் அடிக்கிறான். ஸோ மாற்றி படிச்சுட்டு உருண்டு நின்றுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். அதே வந்து அப்படியே ஏஞ்சி 2 பேர் அப்படியே விலகி நிற்கிறாங்க. 2 பேருக்கு மூச்சு வாங்குது. சங்குக்கோட முடி கலைஞ்சி சங்குக்கோட ஆக்சுவலி சங்குக்கோட டிஷர்ட் ஃபுல்லாக லைக் அப்படியே வெட்டாகி இங்கே பக்கம் அப்படியே மின்னோட ஊடியில் கேப் இருக்குது தெரியுமா, அது தனியாக அது பிஞ்சு கிடக்கு. மின்னோட முடியெல்லாம் முன்னாடி வந்து அவள் பார்க்க பேய் மாதிரி இருக்கா. ஸோ அப்படியே வந்து அகெயின் வந்து யாய் அப்படின்னு 2 பேர் கத்திக்கிட்டு அகெயின் சண்டை போகிறதா 2 பேர் மாற்றி அடிச்சிட்டு இருக்கானுவோ. ஸோ அப்படி அந்த அடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ண அப்படின்னா சோஃபா மேலே ஏறி ஸ்ட்ரைட்டாக சங்குக்கு முதுகுலே ஏறி உட்காந்துட்டு முடியை பிடிச்சி அவன் மயிரை இப்படி பிடிச்சிருக்கா. அவன் சங்குக்கோட கை ஈவன் சொல்லியிருப்பேன்ல. ஸோ சங்கு என்ன பண்ணுறான் அப்படியே அவனுக்கு எடுத்து மின்னோட மயிரை அப்படியே அவன் பிடிச்சிக்கிறான். ஸோ 2 பேரும் மாற்றி அப்படியே சண்டை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து கரெக்டாக சங்கோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அவன் ஃபோன் ரிங் அப்படி மாதிரி மின்னு யோனா வந்து பார்க்குறா. ஸோ பார்த்தா சோஃபாவில் உருண்டு போய் சண்டை போட்டதில் சங்கோட ஃபோன் சோஃபா மேலே கிடக்கும். ஸோ எடுத்து பார்த்தா தேங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ தேங் அப்படிங்கிற அவங்களே தேங் யோனா சங்குக்கு எங்க
ஏன் வீட்டில் யாருமே இல்லை, அம்மா அப்பா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேலை கடவுளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சீக்கிரமா என் வீட்டுக்கு வாத்தியாங்க 2 பேர், இங்கே 2 பேர் அடிச்சுட்டு சாகுறாங்க, என் வீட்டை அப்படியே வந்து போ இட்லி உடச்சி போட்டுருவாங்க போல இருக்கு, சீக்கிரம் வா வீட்டுக்கு வா அப்படிங்கிற சொல்ல, தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து லக்கேஜ் எல்லாம் அப்படியே வீட்டு முன்னாடி போட்டுட்டு அப்படியே தேங்க வந்துட்டு இருக்கானா. சரி அப்படியே வந்து யோனா வந்து ஜங்கோட ஃபோன்லேருந்து ஜிமினுக்குமே கால் அடிச்சிடுறா. ஸோ ஜிமின் கால் அடித்தா, நீங்கள் தயார் செய்தையும் வேறு ஒருவருடன் தொடர்பில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி வருது. இவன் ஒருத்தான் அவன் தாப்பது தொடர்பில் தானே இவனும் இருப்பான். அந்த மாதிரி இன்னொரு டைம் அட்டன் பண்ணிவிட்டு, டேய் இங்கே 2 அடுத்து சாவுதுடா, சீக்கிரம் வந்து என்ன காப்பாற்றுறா, என் வீடு 2 உடச்சி விட்றாங்க போல இருக்கு, ஜிமினே வா ஜிமினி அடியும். ஜிமின் கட் பண்ண ஃபோனை கட் பண்ணிடுறா. சபத்தை அங்கே ஆப்போசிட்டில் வர ஆப்போசிட் ஜிமினே வரான். ஹாய் ப்ரோ, என்ன பண்ணிட்டீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், எப்போ யோசிச்சுருந்து வந்தீங்க ப்ரோ? யோனா ஃபோன் பண்ணி, அப்போ நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்டு இல்லையா சார்? சி ப்ரோ, நானே இப்போ தான் ப்ரோ என் வீட்டிலேருந்து வரேன். அப்போ ஜிமினும் மின்னு அடிச்சிட்டு, அப்போ ஜேக்கியும் மின்னு அடிச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ வா ப்ரோ போயிட்டுல 2 உடச்சி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அப்படி வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்படியே யோனை கொடுக்கணும் போய் டோரை ஓப்பன் பண்ணான். சரிங்க ஜிமினும் தேங்கும் பார்க்குற சினாரியோவே வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிற்கிறது. ஆக்சுவலாக சங்கக்கோட முதுகில் தானே யோனா சங்கோட முதுகில் தானே மீன் ஏறி உட்காந்துருப்பா. அங்கெல்லாம் இந்த ஜிம்மின்னு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நீங்கள் இப்போ சங்கக்கு முதுகில் ஏறி உட்காந்துருக்க பேய் மாதிரி. கேள்ற நல்லா கேள்றா, பிசாசு படத்தில் வர பிசாசு மாதிரி முதுகில் ஏறி உட்காந்துருக்காவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே மின்னு சங்கோட மண்டையில் அடிச்சுட்டு, யாரு பிசாசு, நானானியா? நீ தாண்டி, நீ பிசாசு தாண்டி, பிசாசு மாதிரி தானே எங்கள் முதுகு ஏறி உட்காந்துருக்க, பிசாசு பேயே பரவாயில்ல, அதாவது வெயிட்டு கம்மியாக போல இருக்கு, அதனால தின்னு மாடு மாதிரி உடம்பு அழைச்சி ஏறி உட்காந்துருக்க நீ வேற என் முதுகுல. இங்கப்பா உனக்கு என்னடா பிரச்சனை, நிறைய உயிரை வாங்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அகைன் போட்டு 2 பேரும் மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து தேயாங்க வந்து கத்துறான், 2 பேர் சும்மா இருந்தலாம் நிமிஷம். 2 பேர் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ மீன் அப்படியே தேங்க பார்க்குறா, ஒரு மாதிரி இருக்குது, லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது தேங்க பார்த்த உடனேவே. பட் ஸ்டில் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே தேங்க பார்த்து முறைச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து தேங்குள்ளே வந்துட்டு, இப்போ எதுக்கு 2 பேர் மாறி அடிச்சிட்ருக்கீங்க? அப்போ வந்து ஜேகே, நான்லாம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, அவள் தான் ஸ்டார்ட் பண்ணான், நான்லாம் ஒன்றும் பண்ணல, அவன் அடித்தேன் பதிலுக்கு நடித்தேன், பொய் வாயை திறந்தாலே பொய் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போட்டு அவளை முடியை பிடிச்சி இழுக்கிறானா, ஏன் என் மயிரிலே கை வச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து ஜேகேட மண்ணில் போட்டு அடிக்கிறாளா. சரி அப்படியே தேங்க வந்து சத்த நேரம் நீ கொஞ்சம்லாம் அமைதியாக இருங்க 2 பேரும், முதல்ல என் முதுகுலேருந்து கீழே இறங்க, போ சோஃபா கிட்ட போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. அப்படியே எங்கள் சோஃபாலாம் கொண்டு போகணும், எங்கேருந்து ஏறி அங்கேருந்து அதாண்டா இது சோஃபாவில் தான் நான் ஏறினேன், சோஃபாட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிறா. சரி நிறைய வந்து சங்கு அப்படியே சோஃபாட்டை வந்து கொண்டு போகிறானா. ஸோ அப்படியே மீன் வந்து சோஃபாவில் அப்படியே இறங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் முடிய அப்படியே சேர்த்து மொத்தமாக கொண்டை கட்டிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கா. இப்போ ஆளுக்கு அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க அவங்க பொசிஷனில். ஸோ அப்படியே ஜிமினும் யோனாவும் தான் வந்து அப்படியே வீடு குப்பை கடக்கலாம் அதெல்லாம் அப்படியே ஒழுங்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கூடி கேப் மாதிரி கையில் கிடைக்குது ஜிமினுக்கு. இது என்னடி அப்படிங்கிற மாதிரி மீனை பார்த்துக்கிறானா, என் ஹூடி கேப் தான், இவன் அதை பிடிச்சி இழுத்ததில் அது வேறு கிழிஞ்சிருச்சு வேறு. எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமாடா இந்த ஹூடி, ஆமாம் படுறது காஸ்ட்லி போடி அப்படின்னு அவன் அப்படியே கத்திட்டு இருக்கானா. அப்படியே மின்னும் கத்துறாளா. அது இப்போ தானே சொன்னேன் 2 சைலண்ட் ஆகிடுதுங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அவங்க அப்படியே சோஃபாலே தான் உட்காந்துருக்காங்க எல்லாம். ஸோ ஆக்சுவலாக வந்து மின்னு யோனா சங்கு இவங்க 3 பேர் ஒரு சோஃபாலையும், மின்னுக்கு சைடு சோஃபாவில் தேயாங்கும் ஆப்போசிட்டில் ஜிமினும் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அப்படியே வந்து தேங்க்கு பார்த்து சங்கு கேட்குறான், நீ எப்படா யூஎஸ்லேருந்து வந்த? வரேன்னு சொன்னேன் அது தெரியும், எப்போ வீட்டுக்கு வந்தேன்?
அதுக்கு அண்டாளுக்கு நான் ஃபோன் அடித்தேன், அது ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு போவா அப்படின்னு. நல்லா வந்த மயிறு மாதிரி அங்கே நானே தான் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்தேன். ஓ ஐம் சாரி. ஆமாம் சாரி, நீ சண்டை போடவே நேரம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ எப்படி என்னை தேடி நீ இது பண்ணியிருக்க போகிற. ஸோ அப்படியே அவங்க பட்டுக்கு எல்லாருமே அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே சரி ஓகே நான் ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படிங்க மாதிரி பார்க்க போகிறேன் அப்படிங்க முன்னாடி அவள் போகிறா. சரி அப்படியே அவங்க அப்படியே தேங்க தான் பார்க்கலாம். ஸோ அப்படியே தேங்குமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே 5 minutes அப்படியே ஆயிருக்கும். தேங்க அப்படியே எழுந்துச்சி கிச்சனுக்குள்ளே போகிறானா. ஸோ அப்படியே நான் தமுக்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே தேங்க கூப்பிடுறா. தேங்க என்ன வேணும், ஏன் கிச்சனுக்கு போகிறீங்க? எனக்கு தண்ணி வேணும். நீங்கள் உட்காருங்க தேங்க, நான் கொடுக்குறேன். இல்லை நான் நீ உட்கார் பரவாயில்ல, நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு சபையை தேங்க கிச்சனுக்குள்ளே போகிறானா. அப்படியே நான் சொல்கிறான் சார் ரொமான்ஸ் பண்ண போகிறாரு மின்னு கூட. அவள் அப்படியே அவங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். சரி வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி ஒட்டி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் யோனா நமக்கு ஜிமினி இவங்க 3 பேரும் ஸ்லோவாக அப்படி பொறுமையாக அப்படியே உள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன்ல கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ரூமில் தான் நின்று உலாவிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக. ஸோ அப்படியே சம்திங் தேடிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து தேங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இன்னும் நிமிஷம் பயந்துட்டு திரும்பி பார்த்தா அப்படியே கையை எடுத்து விட பார்க்குறான். ஆனால் தேங்கலாம் விட மாட்டான், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு இப்போ தான் வரணும்னு தோணுச்சா? ஏன் தேங்க ஃபஸ்ட்டு வந்த? அப்படியே அங்கேயும் யூஎஸ்ஏ சாக வேண்டித்தானே. ஏன்டா இங்கே நீ ஏன்டி கத்துற? வந்த உடனே எவ்வளோ ஆசையாக பேக் ஹக் பண்ணி பண்ணுறேன். ஏன் கத்துறப்பேன்ட்ட இப்போ நான் கத்தாம கொஞ்சமாங்களா தேங்காங்க அப்படின்ட்டு அவள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு திரும்பி தேங்க பார்த்துன்னு பேசிகிட்டு இருக்கா. சொல்லு உன்னை திட்டாமல் கொஞ்சமாங்களா? சொல்லுடா சொல்லு, திட்டாமல் கொஞ்சமாங்களான்னு கேட்டேன். என்ன சொல்லிட்டு போனேன்ட்டு நீ 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்ட்டேன். அப்போ நான் கேட்டதுக்கு இல்லை வரல அப்படின்னா 1 வாரம் ஆகும் அப்படின்னா என்ன சொன்னேன்? உன்னை நான் டிக்கெட் போட்டு நான் அழைச்சிக்கிறேன் கிழிச்ச அப்படியே முறைச்சிட்டு சைடில் அப்படியே பார்த்துட்டு இருக்காளா. சரிடி இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுது? இப்போ டென்ஷன் ஆகாமல் என்ன தேங்க நீ பண்ண சொல்கிற? 1 வாரம் தேங்க 1 வாரம் ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் கால் எதுவுமே கிடையாது அங்கே நமக்குள்ளே. அப்படி 1 வாரம் என்ன அவ்வளோ பிஸியாக ஷெடியூல் அவனுக்கு சொல்லு? அவ்வளோ பிஸி ஷெடியூல்ஸ் அவனுக்கு சொல்லு? நான் தான் சொல்லிட்டு அடி போனேன். அதுக்குன்னு தெரியாங்க ஒரு டெக்ஸ்ட் கால் கூடமா கிடையாதா தெரியாங்க? உன்கிட்ட வேச்சு நான் கேட்டேனா? சொல்லு. ஒரு டெக்ஸ்ட் கால் உன்னால் பண்ண முடியாதையா? எனக்கு அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் உன்னால் என்கிட்ட கால் பேச முடியாதா? அவ்வளோ பிஸியாக இருந்தியா நீ? சரி ஓகே ஃபைன், நீ பிஸியாக அப்புறம் எப்படி உன்னோட பிஏ ஜெசிகா மட்டும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கா ஸ்டோரி போஸ்ட்டுன்னு? அந்த ஸ்டோரி போஸ்ட்லாம் இன்னொன்னையும் பார்த்தேன். சார் எப்போலாம் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்போலாம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்ச நீ? அப்போ ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாக் மைண்ட் ஒரு மைண்ட் பிடுங்க கிடையாது. சஜஷனில் வந்துச்சே அவளை நான் ஃபாலோ பண்ண அவ்வளோதான். போய் பார்த்தா தெரியும் லட்சணம் என்ன அப்படின்னு. அவள் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா, நீ பிஸிங்கிற. அது எப்படி? ப்ளஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற குடிக்க வர செஞ்சுருக்க நீ. ஜஸ்ட் வைன் போத ப்ரோ. எதுவாக இருந்தாலும் அதான் ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் அதான். இப்போ யூஎஸ்கே கிளம்பு, நீ யூஎஸ்கே போய் நொட்டு. ஏன் வந்த? சரிடி கத்தாதடி, அவன் கேட்டு போகுது வெளில இருக்கிறவங்களுக்குலாம். அப்படியே ஏன்னா அப்படியே சொல்கிறா, நம்ம முன்னாடாது இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்ருக்கா.
அப்படியே ஜிமின் தானே சி அப்படியே வந்து மேலே சங்கு ஆக்சுவலாக வந்து யோனா ஜிமின் சங்கு ஹைட் வைஸ் நிற்பாங்க. அங்கே போய் சங்குக்கு வந்து ஆமாம் இப்படி நானும் யோனா ஜிமின் ஜாராலாம் பண்ணால் கிரிஞ்சி இவ பண்ணுறாள், இப்போ இவள் தான் இந்த கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு உணர்ச்சி வச்சுக்கிறது லைட்டாக சத்தமாக பேசணும்னா ஜிமின் அப்படியே வாயிலே போட்டு மூடு கட்டாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ரசிகனை இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கே அப்படியே வந்து தேங்க வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு ஸ்டூல் இருக்கும், அந்த ஹைட் எட்டாது பிள்ளைக்கு. ஸ்டூல் அப்படியே இழுத்து போட்டு ஸோ அதில் அப்படியே நிற்க வச்சுட்டு என்ன அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன் தேவான். ஸோ மின்னுக்கு எதுவும் சொல்ல முடியல. ஸோ மின்னுமே தேங்க அப்படியே பேக் பண்ணிக்கிறா. ஸோ மின்னுக்கு லைட்டாக கண் அப்படியே கலங்குது. அப்படியே கண்ணு கலங்க அந்த ஐ ட்ராப் லைட்டாக தேங்கோட நெக்கில் வந்து படுதா. ஸோ தேங்க அப்படியே பார்த்துட்டு மின்னோட டீயர்ஸ் அப்படியே வைப் பண்ணிட்டு அழுடி அழுவாதடி இப்போ தானே வந்து அதுக்குள்ளே அழுகிற அழுவாதம்மா அப்படி சொல்ல அகைன் அவன் ஹக் பண்ணிக்கிறான். இதெல்லாம் அப்படியே வந்து யோனா பார்த்துட்டு இருக்கா. அப்படியே சங்குக்கு என் அவன் மாற்றிட்டான்டா, அவன் என் டோட்டலாக மாற்றி வச்சுருக்கான்டா அவன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு ஜாராவை காட்டுறோம். ஸோ ஆக்சுவலி ஜாரா வந்து யோனா வீட்டுக்கு வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ டோர் அப்படியே ஓப்பனில் தான் இருக்குது. டோர் ஓப்பனில் வச்சுட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே உள்ளே வரா. ஸோ அப்படியே உள்ளே வந்தால் கிச்சன்லேயே ஹாலில் பார்த்தா யாருமே இல்லை. ஸோ கிச்சனில் தான் சாப்பிட்டிங் சவுண்ட் கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த கிச்சனுக்குள்ளே வந்த போச்சு இவங்கெல்லாம் எட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து ஜாரா இவங்கெல்லாம் என்ன எட்டி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஸோ அவளும் அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே வந்து சங்குக்கோட முதுகில் அப்படியே கை வைக்கிறா. சங்கு அப்படியே பயந்துட்டு அப்படிங்கிறான். அவங்க கத்துனதில் லைட்டாக சும்மா லைட்டாக சவுண்ட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ ஜிமினும் இவனும் திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே ஜிமின் ஜாரா நீ எப்படி இங்கே பண்ணிகிட்ருக்க? ஹாய் ஜிமின் அப்படி குனிஞ்சி ஹையோண்ணா என்ன பண்ணிகிட்ருக்க? வா 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 அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ இப்போ அப்படியே எப்படி இருக்காங்க அப்படின்னா யோனா ஜாரா ஜிமின்னு ஜங்கு எப்படி நிற்கிற மாதிரி இருக்குது, ஒட்டு கேட்குற மாதிரி பொசிஷனில் நிற்கிறாங்க. அப்படியே வந்து யோனா அப்படியே சொல்கிறா இது நடந்துச்சுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ தேங்க யாரும் இன்னும் லவ் பண்ணுறாங்களா? ஆமாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து தேங்க அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ரொம்ப மிஸ் பண்ணேன்டி நான் இந்த ஹக்கை. ஆனால் ஒன்று இதை ஒன்று சொல்லிடுறா. சரி விடு ரொம்ப நேரம் ஆகுது நீ நான் உள்ளே வந்தவங்க டவுட் வந்துட போகுது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி மீன் சொல்கிறாளா. பட்டு போறீங்க போ மண்டே வச்சுலாம் நவுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேங்க அப்படியே முன்ன பார்க்குறான். என்னடா ஒரே ஒரு கிசுடி தேயாங் என்ன தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே பின்னோட நெக்கை பிடிச்சி இழுத்து ஸோ அப்படியே அவன் கிஸ் பண்ணுறானா. அப்படியே எவ்வளோ அவன் ரெண்டு பேர் கிஸ் பண்ணிக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரியாவது சொல்கிறாளா. எங்கே ஐ மீன் சாரி சாங் அதே சாங் வந்து எனக்கு தெரியக்கூட மாட்டுது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபர்ஸ்டில் சாங் என்ன பண்ணான் அப்படின்னா ஜிமினோட முதுகில் கை வைக்க ஜிமின் வந்து அப்படி ஜாரா மேலே கை வைக்க ஜாரா அப்படியே யோனா மேலே கை வைக்க வெயிட் தாங்காமல் ஸோ அப்படி யோனா கதவு ஆக்சுவலாக லைட்டாக ஒரு கழிச்சு சாத்த மற்றவங்க என்ன கான்ஃபிடன்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ லைட்டாக அதில் தெரியாது அவ்வளோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ தெரியாமல் அவங்களோட ஆர்வத்தில் எடுத்து பிடிச்சி தள்ள ஸோ யோனா அப்படியே கதவை திறந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே உள்ளே விழுந்துடுறா. அப்படியே கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அப்படியே தவக்கும் ஐ மீன் தேங்க மின்ன அப்படியே பார்க்குறாங்க. அதுதான் மின்னு ஸ்டன் ஆகிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்படியே யோனா வந்து சாரி உங்களை மனசை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா, யூ கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஏந்திரிச்சு திரும்பி போடா அப்படின்னு சொல்லிட்டானா. அங்கேருந்து அப்படியே வந்து சங்குக்கு இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோனாவை பார்த்து யோனா ஏன்னா இப்போ அவங்க கையை காலமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நிற்க வச்சு ஆக்ஷன் கேட்குறாடி அதுவோல சொல்லடி ஆக்ஷன் கேட்குட்டா. இத்தனை நாள் என்னை கண்ட்ரோல் பண்ணி நீ வச்சிருந்தியே இன்னைக்கு கேட்குறவா நானே
இனிமேல் சொல்லும்போது யோனாவுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, 2 பசமாக மாட்டிக்கிறாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டே ஆட்டுறா. ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணுறான். நியூ வாய்ஸ் அரங்க கிட்டன்ஸ். ஹோப் யூ லைக் இட். டாடா பாய், லவ் யூ.